வையகம் வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன் பார்க்க போகிறோம். வைகாசி என்ன சிறப்பு? வைகாசி விசாகம். நம்மளுடைய முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகமில் அவரோட பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பழனி, திருச்செந்தூர், திருத்தணிலாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவோம், சரிங்களா? அதனால் இது ரொம்ப சக்தி பெற்ற மாதம். ஓகே, இந்த மாதத்துலேயே இன்னும் பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிலாம் வருது, சஷ்டி வருது. இதிலலாம் விரதம் இருந்து வேண்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பவர். மெயின் வைகாசி விசாகம். சரி, இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், ஓவராலாக எப்படி இருக்குது, பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுக்கப்புறம் பண விஷயம், கடன், தொழில், வேலை, திருமணம், மகப்பேறு, உடல்நிலை, அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள எது எதெல்லாம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது, எது எதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லைன்னா என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணால் எனக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். வாங்க. கும்பராசி, கும்ப லக்னம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. நம்ம சனி பகவான், சனி பயிற்சி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். எல்லாம் ரைட்டு, நேரம் நல்லா மாறிக்கிட்டே வருது. ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் நம்ம வீட்டிலேருந்து மூவ் ஆகிட்டார். பாக்கியமோ திருக்கணிதமோ எல்லாத்துலேருந்தும் நம்மளுக்கு சனி பகவான் மூவ் ஆகிட்டார். ஓகே, இந்த வருஷம் எண்டில் ராகு பகவானும் மூவ் ஆகிடுவார். அதனால் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பெஸ்ட்டு என்னென்னா இந்த மாதம் குரு பயிற்சிங்க. ஜூன் 2 குரு பயிற்சிங்க. நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம், நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போ ஷார்ட்டாக சொல்கிறோன்னா, குரு பயிற்சி நடக்குது, நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. ஓகேங்களா? மெயினாக என்ன நல்ல விஷயம் நடக்க போதா, வேலை சம்மந்தமாக நம்மளை இப்போ எனக்கு தெரிஞ்ச முக்காவாசி கும்பராசியை இந்த 5 வருஷம் அவமானப்படுத்தினதில் வேலையை வச்சு தான் நிறைய பேர் வேலை இழந்திருக்காங்க. நிறைய பேர் வேலையில் ஒரு ப்ரமோஷனோ சேலரி ஹைக்கோ இல்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒருத்தர் ஜாதகம் அவர் கேட்டு சொன்னார், சார் எனக்கு அவர் கவர்மெண்ட்டில் இருக்கார், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா சார்? சார் இது கிடைக்கலனா இன்னொரு அடுத்த வருஷம் கிடைக்கும்போது விடுங்களேன் சார் அப்படின்னு. அவர் அதான் சொன்னார், இல்லை சார் சொந்தக்கார மத்தியில் ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார், கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க, ரொம்ப ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே கவர்மெண்ட் ஜாபம், எல்லாருக்கும் கிடச்சிச்சு, எனக்கு கிடைக்கல, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க சார், கிடைக்குமா சார் அப்படின்னா. ஓகே, இப்படியே இருக்குது சூழ்நிலை. அதாவது கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வேலை ஸ்தானம், சர்வீஸ் செக்டர் நல்லா குரு பகவான் வராது. ஸோ வேலையில் ப்ரமோஷனோ ஹைக்கோ இல்லை வெளிநாடு போகிறது. ஏன்னா கும்பமில் வெளிநாடு போகும். காற்று ராசிங்க, ஆண் ராசி, காற்று ராசி. உங்களுடைய 6ஆம் இடம் பார்த்திங்கன்னா நீர் ராசி. ரெண்டுமே வெளிநாட்டுக்கு போகிற யோகம் இருக்கிற ராசிகள். அதனால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். வெளிநாடு உங்களுக்கு தேவைப்பட்டால் போகலாம், இல்லை வெளி ஊர், வெளி மாநிலம், வெளி பிரான்ச். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வெளியே இடத்துக்கு போனால் பழப்பீங்க. இந்த ராசி லக்னம் அப்படி தான், இருக்கிற இடத்துலேருந்து வெளியே போனீங்கன்னா பழப்பீங்க. சிம்பிள், சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். பிஸ்னஸும் அதே மாதிரி தான். நிறைய பேர் பயங்கரமாக பணம் இழந்திருந்தாங்க கும்பத்தில். எக்கச்சக்க பேர் பணம் இழப்புன்னு எனக்கு இந்த யூடியூப் இந்த வீடியோ வந்தவரை எனக்கு கமெண்ட்ஸ் பார்க்கணும், எத்தனை பேர் எவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு. நிறைய பேர் பணம் இழந்திருப்பாங்க, சரிங்களா? திருப்பி இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷமாக தான் கும்பம் கொஞ்சமாவது பணத்தை கண்ணில் பார்க்கும். சில பேர் நல்ல வசதி இருக்கவங்க இருக்காங்க, அது ஓகே. பட் நீங்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி உழைச்சிங்களோ அந்தளவுக்கு கூட இப்போ சம்பாதிக்க மாட்டீங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக முன்னேறி வந்துட்டுருப்பீங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் ஏறு முகம் தான். கும்பம்லாம் ராஜா மாரி இனிமேல் ஆளுவாங்க. இந்த கலசம் மாதிரி. இப்போ தான் கலசம் கோபத்துக்கு ஒவ்வொரு படிக்கட்டாக மேலே போகுது. ஒரு வருஷம் 2 வருஷம் மேக்ஸிமம் பொறுத்துக்கோங்க, ஷைன் ஆக ஆரம்பிச்சிருங்க. இப்போவே காலகட்டம் நல்ல காலகட்டம் வந்துடுச்சு. ஸோ பிஸ்னஸ் நல்லா முன்னேறும், உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். உங்களுக்கும் 12 ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கும் குரு பகவான் பார்க்குறாரு. அப்போனா என்ன, நிறைய நல்ல நியூஸ் வரும். கும்பத்தில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், சரிங்களா? இன்னொன்று இதுலேயே மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறவங்களும் மகப்பேர் ட்ரை பண்ணலாம். லவ் நிறைய பேருக்கு லவ் அமையும். இப்போ நிறைய பேர் கல்யாணத்தை விட லவ் தான் பயங்கரமாக கேட்குறாங்க. பேச ஆளே இல்லை. கல்யாணம் ஆனவொடனே வீட்டில் போனால் பேச ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில் உட்காந்துடுறாங்க. அதனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப
வர ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ லவ் தேடுறவங்களுக்கு லவ்வும் அமையும். ஓகே, ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது. நிறைய நல்ல நியூஸ் வரும். செலவாகுங்க, அதை ஓப்பனாக சொல்லிடுறேன். கையில் காசை பத்திரமா வச்சுக்கோங்க, ஏன்னா கண்ணா அப்படின்னான்னு சொல்லுவாங்க. சொன்னேன் இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு அப்ராடில் கிடைக்கும், அப்ராடில் சும்மா கிடச்சிருமா? அதுக்கும் ஒரு செலவு இருக்குது. கம்பெனி காசு கொடுத்தா கூட இனிஷியலாக நீங்கள் போடுற செலவு இருக்குது. அங்கே போய் வீட்டுக்கு அட்வான்ஸ் கட்டுறது. நான்லாம் 10 வருஷம் ஃபாரின் இருந்தேன். என்ன சொல்கிறது, வீட்டுக்கு அட்வான்ஸ் கட்டுறதுல நினச்சா லட்சத்தில் போகும். அதனால் அதுக்கெல்லாம் காசு ரெடி வச்சுக்கோங்க. இப்போ கல்யாணம் சொல்லியிருக்கோம், மகப்பேறு சொல்லியிருக்கோம், லவ்வு சொல்லியிருக்கோம். லவ் மட்டும் நான் கம்மி காசா? பைக்கு பெட்ரோல்லேருந்து சாக்லேட் வாங்கிறதுலேருந்து அவ்வளோ செலவு இருக்குது. சரிங்களா? அதனால் செலவு கண்ணபுரன்னு போகும். எழுதி வைங்க. நீங்கள் அது குபேரனுக்கு சொன்ன சீக்ரெட்டு. எழுத பணம் சேரும். அதான் பூரட்டாதியில் கும்பத்தில் தான் வரும். குபேரன் பூரட்டாதி. சரிங்களா? எழுத பணம் சேரும். பணம் கரெக்டாக நீங்கள் செலவு பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஓகே, வேறு எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும் சார்? சொன்ன மாதிரி பணம் விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருங்க. முடிஞ்ச அளவு கடன் வாங்காதீங்க. ஏன்னா வாங்கினா அடைக்கிற சூழ்நிலை ரொம்ப டஃப்பாக இருக்குது. முடிஞ்ச அளவு கடன் வாங்காதீங்க. அப்படியே வாங்கினாலும் சீக்கிரம் அடைக்க பாருங்கள். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. கடன் யாருக்கும் கொடுத்துடாதீங்க, ஹெல்ப்பு கூட கொடுத்துடாதீங்க. அன்லஸ் அன்டில் அது ரொம்ப எமர்ஜென்சி இல்லை, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களாக இருந்தால் மட்டும் கொடுங்க. இல்லைன்னா கையிலேருந்து போச்சுன்னு திரும்பி வரத்துக்குள்ளே போதும் இருக்குது. ஏன்னா நார்மலாகவே கும்பராசி காசை கொடுத்துட்டு திருப்பி கேட்குறதுக்கே யோசிப்பாங்க. அவங்க காசை கேட்குறதுக்கு யோசிப்பாங்க. இப்போ நேரம் சரியில்லை, சனி பயிற்சி கூடவே நம்ம 8ஆம் பாவம்லாம் அப்படியே அதே சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாமல் உங்கள் கையிலேருந்து காசை வெளியே கொடுக்காதீங்க. திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். கல்யாணம் யாருக்காவது தடங்கல் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நாள் ஹோரை பார்த்துப்பாங்க. இதை நான் எப்போவுமே நான் இது சொல்கிறது தான். நாள் ஹோரை பார்த்தா தான் ஜெயிக்க முடியும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் போனீங்கன்னா கல்யாணத்துக்கு அது உகந்த நாள் கிடையாது. சரிங்களா? நீங்கள் புதன்கிழமை புதன் ஹோரை, வியாழக்கிழமை குரு ஹோரை, முக்கியமாக கும்ப ராசி லக்னத்துக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை. ஏன்னா சுக்கிரன் இவருக்கு நல்ல ஃப்ரெண்டு. நல்ல சனி பிளானட்டும் சுக்கிரன் பிளானட்டும் நல்ல மேட்ச் ஆகும். சரிங்களா? அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ். கல்யாணம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயமும் சனிக்கிழமை சுக்கிர ஹோரையில் பண்ணுறது பயங்கரமான சக்ஸஸ் தரும். ஓகேங்களா? ப்ரப்போசல் பண்ணுறதுனா கூட அந்த டைமில் ப்ரப்போசல் பண்ணுங்கள். அது பிஸ்னஸ் ப்ரப்போசலாக இருந்தாலும் சரி, லவ் ப்ரப்போசலாக இருந்தாலும் சரி, பண்ணுறது ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ரங்கநாதர், ரங்கநாயகி, சிவபெருமான், பார்வதி. குளிகை நேரத்தில் வேண்டுங்க. சனிக்கிழமை குளிகை நேரத்தில் வேண்டது ரொம்ப நல்லது. மங்கள சனீஸ்வரர் கோவில் பக்கத்தில் இருந்தாலும் போயிட்டு வாங்க. ஜேஷ்டா தேவி குளிகை மாந்தியோடு இருப்பாங்க. வழிபாடு பண்ண இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும்.